ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யாருமே ப்ளே பண்ணாத கேம்னு சொன்னால் எது வேணால் இருக்கலாம். எல்லாருமே ப்ளே பண்ண கேம்னால் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான். ஃப்ரீ ஃபயர் நாம் இன்றைக்கி ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் இதுக்கு முதல் விளையாடலைன்னு சொல்ல மாட்டேன், விளையாடுக்கேன். ஆனால் அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. இதான் என் ஐடி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேட்டர் ராயல் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலாம். ஸ்டார்ட்டை கொடுத்தாச்சு. ஓகே, மெச்சுவில் போயிடுச்சு. என்ன ஆகுது? சேஃப் ஜோன் என்ன காட்டுது. எங்கே இருக்கோண்ணா? யாருக்கிட்ட வாங்கடா போயிட்டு இருக்கலாம். நம்ம மெச்சு கிடையாது. ஓகே, பேர் மூடாவுக்குள்ளே இறங்க போகிறோம். ஆமாம், அது என்னது பாருங்கள், இது என்னது? சரி, அங்கே போய் பார்த்துடலாம். என்ன அது? நமக்கு தெரியாமல் ஃப்ரீ ஃபயருக்குள்ளே புதுசாக போய் பார்த்துடலாம். ஃபேக்ட்ரி பாருங்கள், ஃபேக்ட்ரிக்குள்ளே பனியை ஊற்றி வச்சுருக்காங்க. புகையெல்லாம் போகுது ஃபேக்ட்ரி. சரி, அது மேலே இறங்கிடுவோம். ஃபேக்ட்ரி ரொம்ப பாவமான நிலையில் இருக்குது. ஓ மை காட். ஓகே, கீழே போய் விளையாடி பார்க்கலாம். பாதி மெடி குறைஞ்சிருச்சு. நம்மகிட்ட ஒரு மெடி எடுத்துட்டானா. MP14 இருக்குங்க நம்மள்கிட்ட. கொஞ்சம் சாமான் எடுத்துக்கிட்டு ப்ளே பண்ணலாம். இனிமே மாதிரி தான் இருந்துச்சு. இனிமே இல்லாது. ஓகே, MP14 AK-47. ஓகே, கொஞ்சம் சாமான் கிடச்சி. ஓகே, சும்மா பனிக்குள்ளே கன் இருக்குதுங்க. புல்லட் வேறு முடிஞ்சிருச்சு. ஓகே, MP14 பதிலாக AK எடுத்துக்கலாம். ஓகே, AK எடுத்துக்கிட்டு அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிறது போகலாம். எனிமி இருக்கிற இடத்து எனிமையே காணும். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனிமி இருக்கிற இடம். எனிமியை இப்போது காணும். எனிமி வாக்கிங் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆட்டோ ஒன்று இருக்குது. ஆட்டோ எடுத்துக்கிட்டு டிரைவை பிடிச்சிட்டு சும்மா ஆட்டோவில் கொஞ்சம் தூரம் போய் வரலாம். இது ஓட போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனிமி இருக்கிற இடங்களெல்லாம் காட்டுது. மை காட், எனிமி இருக்கான். வண்டியை விட்டு இறங்கிடலாம். சுடுவோம். காருக்கிட்ட எங்ககிட்ட வா. செத்துட்டானா? ஆமாம், செத்துட்டான். ஓகே மெடிக்கிட்டு. ஓகே, இன்னொருத்தனை பார்த்தேனே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முதல்ல ஒருத்தனை பார்த்தேன். ஆனால் இப்போ காணும். என்னத்துக்கு போனாலும் துவையில உச்சா போயிட்டான் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன இருக்கான்? இருக்கா? உன்னை வச்சு நீ கொண்டு பார்த்துட்டு யாருக்கிட்ட ஷாட் ஆறுக்கிட்ட நல்லா சாமானெல்லாம் வச்சுருக்கான். MP14 வந்தால் நமக்கு பிடிச்ச சாமானை விட மாட்டோம், எனக்கு தெரியும். அதனால் AK-47 பதிலாக MP14 எடுத்துக்கிட்டு நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனிமியை பார்த்துட்டோம். எங்கே அந்த எனிமின்னு பார்த்தீங்கன்னா, எனிமி எங்கே? ஆமாம், என்ன இருக்கான். இன்றைக்கி ஒரு ஆட்டோவில் அடித்து தூக்கிட வேண்டியதுதான். வாடா
ஆட்டாவால் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இறங்கி அடிச்சிட வேண்டியது. 2 எனிமி இருக்கான். ஓகே நினைக்கிறேன் ஒருத்தன். அடிப்போம். உன்னை அடிக்காமல் விட்டேன்னா என் பேர் பிளக் இல்லை. ஓ சரி 3 பேருங்க தொடர்ந்து வந்துட்டானுங்க. 2 வரை போட்டு தள்ளிட்டோம். ஒருத்தனா. ஓகே இப்போ நம்ம எத்தனை கில் அடிச்சுக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள். இங்கே காட்டும் பாருங்கள் 5 கில். இன்னும் 45 பேர் இருக்காங்க. அவனை எல்லாரையும் முடிச்சு பாயா அடிக்க போகிறோம். ஓ சரி பாயால போயா. ஆமாம் இது என்னது எஃப் சுட்டாச்சு. வேறு எனிமி கேட்டோம். எனிமி எங்கே இருக்கு? டக்குன்னு வா. எனிமி எங்கே இருக்கு? டக்குன்னு வா. என்னை நோக்கி வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் அடித்தும் உனக்கு பசி தீரலை நினைக்காதீங்க. இவன் பக்கத்தில் இருந்தால் முடியாது. இவன்னு கேட்குறீங்களா? இவன் தான் ஆறு நம்ம சூட்டி. நான் தான்ப்பா. என்ன தெரியாதா? ஓ எப்படி ஃபாஸ்ட்டாக வந்தா? அது உனக்கு தெரியாதுடா. உன்னால முடியாதுடா அது. இனிமே எங்கே இருக்கான்னு தெரியாமல் இருக்கேன். சும்மா காண்டக்களை பார்த்து. ஓ MP14 அன்னை இறங்கி நான் காட்டுக்கு விழுந்து இவன் பேட்டைக்கு பாப்பா இவன் பேட்டைக்கு இனிமையை பார்த்தேன். இனிமே காட்டியே பாருங்க போய். MP14 வேணாம். நான் என்ன கூட உன்னை அடிக்க மாட்டேன்டியே. ஹெட்ஷாட். இவள்கிட்டலாம் பெரிய சாமான்லாம் கிடையாது. ஒருத்தன் இருக்கான். இங்கே ஓடுறேன். என்னோட தூரத்தில் ஒருத்தனை பார்த்துட்டேன். ஒருத்தனில் பல பேர். ஓ மை காட். இன்னொருத்தன் இருக்கிறான். இவளை போட்டு தள்ள ஒரு பேர் இல்லைங்க பல பேருக்கு முன்னாடி நான் மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டாயா? ஐயோ எனக்கு பகடியாக தெரியலடா உனக்கு. குளுவல் போட்டு அடிக்கலாம். முதல்ல குளுவலெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே ஹெட்ஷாட். நான் இவ்வளோ முடிச்சேன். சரி ஒன்றும் இவனு வேறு ப்ரோன்னு நினைக்கிறேன். பாஞ்சு அடிக்கிறான். நமக்கு பிரச்சனை இல்லை. ஹெச்பி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவனையும் போட்டு தள்ளுறானா. வளர்ச்சி ஆட்டி தான் உள்ளது. ஓகே இன்னொருத்தன் எனக்கு அடித்தானே என்ன ஆகிறான். பின்னுக்கு தான் ஆட்டி விழுது. முதுகு பின்னுக்கு அடிக்கிறவன்லாம் நேரில் வந்து அடி எங்கடா பார்க்கலாம். புல்லட் எங்கே வளைச்சி ஆட்டி தான் விழுது. மெடிக்கிட்ட முதல்ல போவோம். ஓகே இன்னொருத்தான் அடித்தானே. என்ன இருக்கு எல்லாம் லேடிஸ் ஏரியா போல் இருக்கு. மை காட் நம்மளோட பிஸ்டலை தவிர வேறு எந்த கன்லையும் இல்லை. அதாவது புல்லட்டு. மாட்டிக்கினாரு ஒருத்தர். இவரை காப்பாற்றணும். மை காட் ஒரு கன்லையும் இல்லை புல்லட்டு. ஒருத்தனை போட்டு தான் கண் எடுக்கணும். அடி போட்டு ஹெட்ஷாட்டு. அடா MP14 புல்லட் கிடச்சிருச்சு. அடி பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட்டும் இல்லாமல் இருந்துவேன். இப்படி வருவேன்னு எதிர்பார்க்கல. மரண அடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட் இன்னும் 12 பேர் தான். நம்ம 16 பேரை போட்டோம். வேறு லெவல் சம்பவம் இன்றைக்கி. ஃப்ரீ ஃபயர் இவ்வளோ விளாட தெரியுமா எனக்கு யோசிக்க கூட இல்லைங்க. நான் வளர்ச்சி ஆக்கலுங்க என்னை போட்டு சம்பவம் பண்ணுறானுங்க. இவற்றை மாஸ்டர் கில் அடிச்சிட்டோம். இன்னும் 10 பேர் ஜஸ்ட்டு 10 பேர். யாரையும் காணோம். ஏன்னா ஃபைனல் ஃபைட்டில் இருக்கோம். ஜோன் நம்மளை சூழ்ந்துருச்சு. இப்போ
ஃபைட்டுன்னு போகுது. இதுக்குள்ளே கழிப்பாங்க, போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் எனிமி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே 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 இப்போ எனிமி எங்கே இருக்கும்? ஓ மை காட், பார்த்தீங்கன்னா 3 பேருங்க. ஒன்று பூயா பூயா அன்றைக்கி அடிச்சிடுறோம். போய் அடிக்கிற மூஞ்ச பாரு. லக்கில் போட்டு தடி போட்டு என்ன பாட்டை போடுறான் பாரு. டேய், நான் லக்கிலலாம் போடலடா, என் டேலண்ட்டுடா. சும்மா ஃப்ரீ ஃபயரில் வீடியோலாம் போட்டு பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அதை வச்சா சும்மா கிறுக்கி கறக்கன்னே தான் செய்கிறேன். ஒம்பிறாங்க அங்கே பெண்ணுக்கு. ஓ மை காட், புல்லட்டை மாற்று, கண்ணை மாற்று போட்டான். இதில் கடிப்பான். ஓகே, இவள்கிட்ட புல்லட் இருக்கும். ஓகே, ஓடினவனை போட்டு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நமக்கு மொத்தம் 3 பேர் தான். 22 பேரை போட்டு தள்ளிட்டோம். பார்த்தீங்கன்னா பாக்ஸாக கிடக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸு. ஓகேங்க, வலிச்ச பாக்ஸ் தான் இருக்குது. நம்ம பாக்ஸில் இருக்கிற மெடிக்கிட் அடிக்கிற நேரம் லூட் அடிக்கிறதுக்கு பண்ணி இப்போ வளைச்சிருக்கிறவங்கள போட்டு தராங்க. ஓகே, இன்னும் 2 பேரில் ஒருத்தன்னா இன்னொருத்தன் யார்? பெரிய ப்ரோ பிளேயராக தான் இருப்பான். அவனை நாம் டைம் எடுத்து தான் போட்டு தரணும். அவனை காணவே இல்லையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல ஃபைனலில் வரவன் ரொம்ப இகுடி ப்ரோ பிளேயராக இருப்பான்னு. அதனால தான் நான் உச்சியில் நின்று அவன் மண்ணிலேயே போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை காணதே இல்லை. குரலெல்லாம் வேறு மாதிரி மாறுது. ஐயோ, பூயா! மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வாங்க போய் வரலாம்.